அல்லேலூயா அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11, இறை வசனங்கள் 42 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளியில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையானது இன்று தூய அவிலா தெரேசாவின் நினைவு விழாவை கொண்டாடுகின்றது. இயேசுவின் புனித தெரேசா என்று அழைக்கப்பட்டவர் ஜபத்தின் வழியாக ஒரு மாபெரும் மாற்றத்தை அவர் இந்த உலகிற்கு மிகச் சிறப்பாக துறவு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தவர் இருக்கின்றார். திருக்காட்சிகள் காண்பவராக அவர் எத்தனையோ விதமான திருக்காட்சிகள் வழியாக மிகச் சிறப்பாக விண்ணகத்தின் மகிமையை பற்றியும் ஜபத்தினுடைய வல்லமையை பற்றியும் அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கின்ற அந்த பக்தியை பற்றியும் அவர் எத்தனையோ திருக்காட்சிகளை கண்டிருக்கிறார். பல்வேறு விதமான துன்பங்கள், உடல் நோய்கள் அவர் வாழ்விலே வந்தன. ஆனால் ஒருபோதும் அவர் தனது ஜபத்தையும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த அன்பையும் ஒருபோதும் கைவிடவில்லை. இரண்டாவதாக, சபையிலே, கார்மேல் துறவு சபையில துறவு வாழ்க்கை என்பது அதற்குரிய வாழ்க்கையாக இல்லாமல் வெளி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையாக, ஜப வாழ்க்கையாக இல்லாமல் அல்லது பிறர் சிநேகம் இல்லாத வாழ்க்கை இல்லாத இருந்த பொழுது அதையெல்லாம் திருத்துவதற்காக பல்வேறு விதமான தனது எழுத்துக்களால் மிக ஆழமான உண்மையான ஒரு துறவு வாழ்க்கையை குறித்த பல்வேறு காரியங்களை அவர் தாய் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். பல்வேறு கட்டங்களிலே அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் தனிமையான ஒரு மடத்துக்கு அனுப்பப்பட்டு எவரையும் சந்திக்க கூடாது, எவரிடமிருந்தும் எந்த ஒரு பொருளுதவியும் பெறக்கூடாது என்று அவர் தண்டிக்கப்பட்டார். இருந்தாலும் ஜபத்தில் அவர் நிலைத்திருந்தார். அவருடைய ஜபம் என்பது மீண்டும் அவரை வெளிப்புற துறவு வாழ்க்கைக்கு அவரை கொண்டு வந்தது. எத்தனையோ பல்வேறு விதமான நோய்களால் அவதிப்பட்டார். அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லுவார்,
இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே உடல் இல்லை, நீங்கள் தான் அந்த உடல். உங்கள் உடல்தான், நம் ஒவ்வொருவரின் உடல்தான் இந்த உலகத்திலே இப்பொழுது இயேசுவின் உடல். இந்த உலகத்திலே இயேசுவுக்கு இப்பொழுது மனித கைகள் இல்லை, உங்கள் கைகள் தான் இயேசுவின் கைகள், உங்கள் கால்கள் தான் இயேசுவின் கால்கள். எனவே அவர் உங்கள் வழியாகத்தான் இந்த உலகத்திலே வாழ விரும்புகிறார். உங்கள் கண்கள் இரக்கத்தின் கண்களாய் மாறுகின்ற பொழுது இயேசு உங்கள் கண்கள் வழியாய் பார்க்கிறார். எனவே உங்கள் கண்கள் இரக்கத்தின் கண்களாய் இருக்க வேண்டும். உங்கள் கைகள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற கைகளாய் மாற வேண்டும். இயேசு உங்கள் கைகளை பயன்படுத்தி அவர் தனது பணியை இன்னும் செய்ய விரும்புகிறார். உங்கள் கால்கள் அவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கும் ஏழை எளியவர்களை தேடி செல்வதற்கும் உங்கள் கால்கள் பயன்படட்டும். அவர் உங்கள் கால்களை பயன்படுத்த விரும்புகிறார். எனவே எது நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் திகிலுறாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை அவர் நமக்கு கொடுக்கிறார். இன்னுமாக அழகாக சொல்லுவார், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்திலே எந்த காரியமும் உங்களுடைய விசுவாசத்தை, கடவுள் மீது இருக்கிற அன்பை அசைத்து பார்க்க வேண்டாம். எதை குறித்தும் நீங்கள் கவலையோ கஷ்டமோ வேதனையோ படாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே இழப்பதை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசுவை நீங்கள் பற்றி கொண்டால் போதும். அவருக்காக எதை இழந்தாலும் அது உங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுக்கப்படும். இயேசுவிற்காய் எதையும் இழக்க துணியுங்கள். அருமையான வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்காய் எதையும் இழக்க துணியுங்கள். இயேசுவை இழந்து விடாதீர்கள், ஆண்டவரை இழந்து விடாதீர்கள், கடவுளுடைய அன்பை இழந்து விடாதீர்கள், அவருடைய இரக்கத்தை இழந்து விடாதீர்கள். பல்வேறு விதமான வெளிப்புற காரியங்களை பற்றி கொண்டு, வெளி அடையாளங்களை, வெளி வழிபாடுகளை பிடித்து கொண்டு இறைவனை நீங்கள் மறந்து விடாதீர்கள், இறை அன்பை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அவர் வாழ்ந்த அந்த கார்மேல் துறவு மடத்துல பல்வேறு விதமான வெளிப்புற அடையாளங்கள், ஒரு வெளிப்புறமான ஒரு வாழ்வு. எனவே அதிலிருந்து அவர் விடுபடுகிறார். அதிலிருந்து அவர் விடுபட்டு தூய சிலுவை அருளப்பருடைய உதவியினால் கார்மேல், பெண்களுக்கான கார்மேல் என்ற புதிய ஒரு மடத்தை உருவாக்குகிறார். எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதுமே தவம், இதிலே அவர் நிலைத்திருக்க வழிகாட்டுகிறார். ஆழ்நிலை தியானத்தை முதலிலே கற்றுக் கொடுத்த ஒரு புனிதராக இருக்கிறார். திருச்சபையில பல்வேறு விதமான சீர்திருத்த கருத்துக்கள், ஆன்மீக சீர்திருத்த கருத்துக்களை அவர் கொடுத்திருக்கிறார். மெய்யியலாளரும் இறையியலாளரும் திருக்காட்சியாளருமாய் இருக்கிறார். எனவேதான் திருச்சபை அவரை மறை வல்லுநராக, டாக்டர் ஆஃப் த சர்ச், பெண்களிலே முதல் மறை வல்லுநராக அவர் உயர்த்தப்படுகிறார். சியனா கத்தீட்ரலோடு இணைந்து பெண்களின் முதல் மறை வல்லுநராக தாய் திருச்சபை இவரை உயர்த்தி இருக்கிறது. காரணம் அவருடைய ஆழ்நிலை தியானம், இறைவனுடைய வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த அன்பு மற்றும் அன்னை மரியாளின் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த திருச்செபமாலை பக்தி. அவருக்கு ஒரு முறை திருக்காட்சி அருளப்படுகிறது. 400க்கு மேற்பட்ட திருக்காட்சிகள் அவருக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஒரு திருக்காட்சியில அவர் விண்ணகத்தினுடைய அந்த கதவுகளை திறந்து அவருக்கு காட்சி கொடுக்கப்படுகிறது. காட்சி கொடுக்கப்பட்டு அவருடைய அந்த கண்களுக்கு உத்தரிக்க நிலையில் இருக்கின்றவருடைய அந்த மாபெரும் துன்பங்கள் காட்சிகளாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய துன்பங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறார். அதன் காரணம் என்னவென்று அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மண்ணுலகில நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபம் அந்த உத்தரிப்பு நிலையில் இருக்கிற ஆன்மாக்களின் வேதனைகளை குறைத்துக் கொண்டே இருக்கிறதா. Every Hail Mary releases the pain, suffering of the souls in the purgatory and comforts them.
ஒரு அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை என்று பாருங்கள். அவர் சொல்கிறார், ஒவ்வொரு முறையும் மன்னகத்திலே நீங்கள் அருள் நிறைந்த மரியே என்று ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் உத்தரிக்க நிலையில் இருக்கிற அந்த ஆன்மாக்களின் வேதனையை, அவர்களின் தண்டனையை நீங்கள் குறைக்கிறீர்கள். அவர்களுக்கு ஆறுதலை அந்த அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபம் கொடுக்கிறது என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, அன்பினால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுங்கள். இறை அன்பு, பிறர் அன்பும் உங்களை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள உங்களுக்கு சக்தியை, பலத்தை கொடுக்கும் என்று சொல்லுவார். Take courage, be courageous. The love of God will help you to bear all the suffering that comes in your life. எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை அவருக்கு சொல்ல முடியாத, ஏனென்று தெரியாத காரணங்கள் இல்லாத நோய்கள் எல்லாம் அவருடைய உடலிலே இருந்தது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். சொன்னார், இந்த நோய்களும் இந்த வேதனைகளும் இன்னும் கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்க எனக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கிறது. நாம் வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை உதறி தள்ளிவிட்டு ஓட நினைப்போம். எனக்கு இந்த துன்பங்கள் வேண்டாம், இந்த நோய்கள் வேண்டாம், இந்த பிரச்சனைகள் வேண்டாம், இந்த கஷ்டங்கள் வேண்டாம், இந்த கண்ணீர்கள் வேண்டாம், இந்த கவலைகள் வேண்டாம். நாம் எல்லோருக்கும் கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பங்கள் இல்லா, துயரங்கள் இல்லா, வேதனைகள் இல்லா, நோய்கள் இல்லா வாழ்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் புனிதருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை பாருங்கள். நோய்கள் அதை ஆசீர்வாதமாய் அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வந்த துன்பங்கள், துயரங்களை இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அன்பை ஆழப்படுத்துவதற்கான ஒரு வழியாக பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு துன்பங்களும், துயரங்களும், நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இன்னும் இன்னும் ஆழமாய் சுவைப்பதற்கான, அவரை நெருங்கி செல்வதற்கான ஒரு வழியாகவும், ஒரு படியாகவும், ஒரு ஏணியாகவும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கிறது. எனவே கிறிஸ்துவின் அன்பிலே ஆழப்படுங்கள். பிறர் சிநேகத்திலே நீங்கள் திளைத்திருங்கள். நீங்கள் மறு கிறிஸ்துவாக மாறி நீங்கள் பார்ப்பவர்களை இரக்கத்தோடு பாருங்கள், கனிவோடு பாருங்கள், அன்போடு பாருங்கள். உங்கள் கைகள் அவருடைய துன்பத்தின், துயரத்தின் வேளையிலே உதவிகள் செய்யட்டும். உங்கள் கால்கள் வேதனையில் இருப்போரை ஓடி சென்று, நோயோடு இருப்பவரை, துக்கத்தில், துயரத்தில் இருப்போரை ஓடி சென்று அவர்களுக்கு உதவி செய்கிற கால்களாய் மாறட்டும். உங்கள் இதயம் இயேசுவின் இதயமாய் மாறட்டும் என்று அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே புனித அவிலா தெரேசா. அந்த புனிதையினுடைய இந்த வார்த்தைகள் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்தட்டும். அன்புக்குரியவர்களே, கடவுளின் அன்பை பிறரன்பு வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த முடியும் என்று இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டார் நம் புனிதை. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறாரே, ஏதோ நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள், பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனென்றால் கடவுளின் அன்பை நீங்கள் பொருட்படுத்துவதில்லை. கட்டளைகள் என்பது கடவுளின் அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துவதின் அடையாளம். அதுதான் கட்டளைகள். இறைவன் 10 கட்டளைகளை கொடுத்து, அந்த கட்டளைகள் என்பது கடவுளை அன்பு செய்தல். அந்த கடவுளை அன்பு செய்வது பிறரை அன்பு செய்வதன் வழியாய் வெளிப்பட வேண்டும். எனவேதான் 10 கட்டளைகளிலே 7 கட்டளை பிறரை சார்ந்தது, 7 கட்டளை பிறரை சார்ந்தது, பிறரன்பை சார்ந்தது. இந்த பிறரன்பு சரியாக இருந்தால்தான் கடவுளின் அன்பிற்கு அது அர்த்தப்படும். அது கடவுளின் அன்புக்கு அர்த்தப்படும். பிறரன்பு, பிறர் சிநேகம் இல்லாமல் கடவுளின் அன்பு என்பது போலியானது. 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், கடவுள் அன்பாய் இருக்கிறார். கண்ணால் காணும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல், காணாமல் இருக்கின்ற கடவுளை அன்பு செய்யவே முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறர் அன்பை முதன்மைப்படுத்துகிறார். பிறர் அன்பை. அன்புக்குரியவர்களே, பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் சட்டங்களை பிடித்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த 10 கட்டளைகளை 50 புத்தகங்கள்,
50 புத்தகங்கள் எழுதுகிற அளவுக்கு பெருக்கிக் கொண்டார்களாம். எனவேதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கோபத்தில் வருகிற வார்த்தை தான் ஐயோ கேடு. இரக்கமுள்ள ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை ஐயோ கேடு. பரிசேயரை பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் கடவுளுடைய சட்டம் சொன்னது உங்களுடைய வருவாயில் 10ல் 1. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? வருகின்றவற்றில் எல்லாம் 10ல் 1. வருகின்றவற்றில் எல்லாம் 10ல் 1. வருவாயில் மொத்த வருவாயில் அல்ல, மாதத்தின் மொத்த வருவாயில் அல்ல, மாறாக உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு உங்கள் இல்லத்திற்கு வருகின்ற எல்லாவற்றிலும் 10ல் 1 என்று மக்களை சுமைப்படுத்தினார்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொன்றிலும் 10ல் 1 குறித்து நீங்கள் இவ்வளவு மனிதர்களை நீங்கள் பாரப்படுத்துகிறீர்களே. கட்டளைகள் என்பது கடவுளின் அன்பை ஆழப்படுத்துவது, கடவுளின் அன்பின் அடித்தளம். அந்த கட்டளைகள் தான் நம்மை பிறரோடு இணைக்கிறது, பிறர் அன்புக்கு நம்மை வழிவகுக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து இன்னும் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், தெரியாத கல்லறைகள். நீங்கள் கல்லறைகள் என்று சொல்லி பலர் உங்கள் மேல் நடந்து போகிறார்கள். ஏன் தெரியுமா அன்புக்குரியவர்களே? ஒரு மிகவும் கடினமான வேதனைக்குள்ளாக்குகிற, அவர்கள் இதயத்தை குத்தி கிழிக்கிற ஒரு வார்த்தை. லேவியர் 19:16 வாசிக்கிறோம். கல்லறையை அல்லது இறந்த மனிதனை தொடுபவர் தீட்டுப்பட்டவர். ஆண்டவர் பரிசேயர்களை கல்லறைகள் என்று சொல்கிறார். நீங்கள் கல்லறைகள் என்று தெரியாமலே உங்கள் மீது மனிதர்கள் நடந்து போகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், உங்களை நம்புகிறவர்கள் தீட்டுப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். கல்லறையை தொட்டவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், இறந்த உடலை தொட்டவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், உங்களை தொட்டவர்கள். அப்படி என்றால் உங்கள் வார்த்தையை நம்பி, நீங்கள் அறிவிக்கிறதை நம்பி, நீங்கள் வழிகாட்டுதல், உங்கள் வழிகாட்டுதலை நம்பி வாழ்கிறார்களே, அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். அவர்களை நீங்கள் தீட்டுக்குள்ளாக்குகிறீர்கள். எவ்வளவு கடினமான வார்த்தை! பரிசேயர்களை நீங்கள் தீட்டுப்பட்டவர்களாய், கல்லறை எவ்வாறு அதை தொட்டவர்கள் தீட்டோ, நீங்களும் மனிதர்களை தீட்டுக்குள்ளாக்குகிறீர்கள். கடவுளின் பெயரை சொல்லி, கடவுளின் சட்டத்தை சொல்லி, கடவுளின் வார்த்தையை சொல்லி, நீங்கள் கடவுளின் பெயரால் மனிதர்களை தீட்டுக்குள்ளாக்குகிறவராக்குகிறீர்கள் என்று சொன்னவுடன் தான் அவர்களுக்கு கோபம் வருகிறது. எனவேதான் திருச்சட்ட அறிஞர்கள் உடனே அவர்களுக்கு ஒரு கோபம், நீங்கள் இழிவுபடுத்துகிறீர். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கும் ஐயோ கேடு, உங்களுக்கும் ஐயோ கேடு என்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு நற்செய்தி 11:28 சுமை சுமந்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். சட்டத்தினால் மக்கள் சுமையாளர்களாய் மாறினார்கள். சட்டம் மக்களை அது சுமையாளர்களாய் மாற்றியது. மாறாக ஒரு மனிதனை விடுவிக்கின்ற சட்டம் அந்த மனிதனை, அவனை ஒரு சுமையாளனாய் மாற்றியது. சட்டம் அன்பின் அடிப்படையாய் இருக்க வேண்டிய சட்டம் தண்டனையின் சட்டமாய், சபிக்கின்ற சட்டமாய், மனிதர்களை ஒடுக்கின்ற சட்டமாய், மனிதர்களை கடினப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, அவர்களுக்கு பெரும் சுமையாய் மாறிவிட்டது. அன்பின் சட்டங்கள் சுமையின் சட்டங்களாய் மாறிவிட்டன. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாவற்றையும் போதிக்கிறீங்க, சட்டங்களை பற்றி அவ்வளவு எடுத்து சொல்லுகிறீர்கள், ஒன்றை கூட நீங்கள் கடைபிடிப்பதில்லை, ஒரு விரலால் கூட நீங்கள் தொட மாட்டுகிறீர்கள் என்று சொல்கிறார். ஒன்றை கூட நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, சட்ட அறிஞர்களை பார்த்து சொன்னார், ஒன்றை கூட நீங்கள் கடைபிடிப்பதில்லையே, ஆனால் பெரும் சுமையை சுமத்தி இருக்கிறீர்களே. அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும், கடவுளின் அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் சொல்கிறார், நீங்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவே கடவுள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும். சிறார் புத்தகத்திலே வாசிப்பதை போல, நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று இருமாப்போடு வாழாதே,
கடவுள் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். நான் அநீதி செய்து விட்டேன், எனக்கு என்ன ஆகிவிட்டது? நான் சிநேகம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறேன். பணம் சம்பாதிப்பதிலும் சொத்து சேர்ப்பதிலும் பதவி பட்டங்களிலும் நான் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன ஆகிவிட்டது என்று நினைக்காதே. கடவுள் எனக்கு எதற்கு, கோவில் எதற்கு, ஜெபம் எதற்கு என்று நீ இருமா போடு வாழாதே. கடவுளை தேடி என்ன பயன்? கடவுளால் எனக்கு என்ன ஆகிறது? எல்லாம் என் உழைப்பு என்று இருமா போடு வாழாதே. அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லுவார், நான் வேலை செய்த கம்பெனியினுடைய அந்த ஓனர், முதலாளி ஒரு மாபெரும் கோடீஸ்வரர். அவர் அடிக்கடி சொல்லுவார், கடவுளால் எனக்கு எதுவும் கிடைத்ததில்லை, கடவுள் என்று ஒருவர் இல்லை, நான் உழைக்கிறேன், நான் கடினப்பட்டு உழைக்கிறேன், நான் உண்மையாய் உழைக்கிறேன், நான் எனது உழைப்பின் வழியாகத்தான் இவையெல்லாம் கற்றுக்கொண்டேன். அடுத்து இந்த கடவுளை சாராத மனிதர்கள், கடவுளை நம்பாதவர்களை அவர் அழைத்து வருவாராம் தனது அந்த அலுவலகத்திற்கு. வந்து அவர்கள் சொல்லுவதை போல எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டுமா? எவ்வளவு மோசமான காரியங்களை கூட அவர்கள் செய்ய சொல்வார்களாம். ஏனென்றால் கடவுள் இல்லை, இந்த கடவுள் என்று ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை என்று இந்த கடவுளை நம்பாத மனிதர்களை தனது அலுவலகத்திற்கு அழைத்து வருவாராம். அழைத்து வந்து அங்க இருக்கிற எல்லோற்றையும் சொல்லுவாராம், இந்த அலுவலகத்திலே நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் சொல்லுவதுபடி நீங்கள் கேட்க வேண்டும், இல்லை என்றால் இந்த அலுவலகத்தை விட்டு நீங்கள் சென்று விட வேண்டும் என்று சொல்லுவாராம். இந்த கடவுளை நம்பாத மனிதர்கள் வந்து எல்லோரையும் ஒன்றாய் கூட்டுவார்களாம். பாவத்துக்குரிய தவறான காரியங்களை எல்லார் முன்பாகவும் செய்ய சொல்லி அவர்களை வற்புறுத்துவார்களாம். அதுதான் வாழ்க்கை, இதுதான் உறவு என்று சொல்லிக் கொடுப்பார்களாம். சொல்லுவார்களாம், உங்களுக்கு இந்த கூட்டத்திலே மிகவும் பிடித்த மனிதரை தேடி செல்லுங்கள், அவர்களை கட்டிப்பிடியுங்கள், அவர்களுக்கு முத்தம் கொடுங்கள், அவர்களோடு வேண்டும் என்றால் அவர்களை அழைத்து உறவு கொள்ளுங்கள் என்றெல்லாம் கற்றுக் கொடுப்பார்களாம். ஒருவர் உங்களிடத்திலே என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறாரோ அதை நீங்கள் அனுமதியுங்கள். இந்த உலகம் என்பது இதுதான் வாழ்க்கை, இதற்கடுத்து நமக்கு வாழ்க்கை இல்லை என்று மோசமான காரியங்களை கற்றுக் கொடுப்பார்களாம். அன்புக்குரியவர்களே, ஒரு மாபெரும் இடி அவர் வாழ்க்கையிலே விழுந்தது. அவருடைய அலுவலகம் திடீரென்று தீப்பற்றி கொண்டது. கோடிக்கணக்கான சொத்துக்கள் கண்ணை இமைக்கும் நேரத்திலே போய்விட்டது. இதயம் உடைந்து போய் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவருடைய மனைவி இறக்கும் தருவாய்க்கு சென்றார். பிள்ளைகள் அவர்கள் விபத்திலே சிக்கினார்கள். படுத்த படுக்கையாய் இந்த மனிதன் மாறி போனான். ஒரு கண்ணிமைக்கும் நேரத்திலே எல்லாம் இல்லாமல் போனது. கடவுள் இல்லை என்றால் நம் வாழ்க்கையிலே எது இருந்தாலும் பயனற்றது. அதைத்தான் அவிலாத்தரசால் புனிதை மீண்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எவற்றையும் இழந்து விடுங்கள் கடவுளுக்காய், கடவுளை இழந்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்காய் எதையும் இழக்க துணியுங்கள், ஆனால் இயேசுவிற்காய் நீங்கள் எதையும் இழக்க துணியுங்கள், ஆனால் இந்த உலகத்திற்காய் இயேசுவை இழந்து விடாதீர்கள். ஒரு சில மனிதர்களின் உறவுக்காய் இயேசுவை இழந்து விடாதீர்கள். பணத்திற்காய் இயேசுவை இழந்து விடாதீர்கள். சம்பாத்தியத்திற்காய் இயேசுவை இழந்து விடாதீர்கள். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் ஜெபிக்க நேரம் இல்லை ஃபாதர். ஐயோ, காலையில் எந்திரிச்சோம்னா 5 மணிக்கே கடையை திறந்தா நைட்டு 11 மணிக்கு தான் கடையை மூடுறோம் ஃபாதர். 6 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா நைட்டு 10 மணிக்கு தான் ஃபாதர் வர்றேன், ஜெபிக்க நேரம் இல்லை ஃபாதர். எங்களுக்காக நீங்க ஜெபியுங்க. அன்புக்குரியவர்களே, தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் உங்கள் ஜெப நேரம் என்பது உங்களுக்கு கிடைக்கவில்லையா? உங்கள் வேலை நேரத்தை, நீங்கள் வேலை செய்கிற நேரத்தை ஜெபமாய் மாற்றுங்கள். நீங்கள் அலுவலகத்திற்கு செல்லுகின்ற நேரத்தை ஜெப நேரமாய் மாற்றுங்கள். பயணம் செய்கிறீர்களே, பேருந்தில் பயணம் செய்கிறீர்கள், காரிலே பயணம் செய்கிறீர்கள், பைக்கிலே பயணம் செய்கிறீர்கள், நடந்து செல்கிறீர்கள். ஏன் அந்த நேரங்கள் ஜெப நேரங்களா ஏன் மாறக்கூடாது? அலுவலகத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள்,
ஒரு நிமிடம் கூடவா நீங்கள் அமைதியாக இருப்பதில்லை வேலை செய்யாமல்? ஏன் அந்த நேரத்தை நீங்கள் ஜெபமாய் மாற்றுங்கள். ஆழ்நிலை ஜெபங்கள் இருக்கிறது, மனவழிய ஜெபம் என்று திருவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதே. ஏன் வேலை செய்து கொண்டே உங்களுடைய மனதிற்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருங்கள்? ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்ற சாக்கு போக்குகள் கடவுளை இழந்து நிற்கிறீர்கள். அப்படி சம்பாதித்து நீங்கள் எங்கு எதை கொண்டு போக போகிறீர்கள்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையான நற்செயல்களுக்கும் ஏற்ப உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். எனவே கடவுள் காத்து கொண்டுதான் இருக்கிறார். கடவுள் என்னை நல்ல நிலையில் வைத்திருக்கிறார் என்று உங்கள் பொருளாதாரத்தை வைத்து கடவுளின் ஆசீர்வாதத்தை நீங்கள் எடை போடாதீர்கள். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, கடவுளின் நல்லா வச்சிருக்கிறார் ஃபாதர், எனக்கு குறையே இல்லை, தேவையான சொத்துக்கள் இருக்கிறது, நல்ல வேலை இருக்குது, நல்ல வீடு இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இது எனக்கு என்ன வேண்டும் ஃபாதர்? எல்லாம் இருக்குது, கடவுள் இல்லையே. எல்லாம் இருக்கிறது, கடவுள் இல்லையே, கடவுளுடைய வார்த்தை இல்லையே, ஜெபம் இல்லையே. எப்பொழுது இழக்க போகிறீர்களோ அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நீங்கள் இவைதான் உங்களுக்கு பலம், இவைதான் உங்களுக்கு அரண் பாதுகாப்பு என்று எவற்றை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைதான் உங்களை பாதாளத்திற்கு இட்டு செல்லும். அவைதான் உங்களை பாதாளத்திற்கு இட்டு செல்லும். என்பதுதான் 2 பேதுரு 3:9 தூய பேதுரு சொல்லுவார், கடவுள் அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் பாவிகளை தண்டிக்காமல் இருக்கிறார்? இத்தகைய காரியங்களை, இத்தகைய மோசமான காரியங்களை பார்த்து அவர் இன்னும் ஏன் வராமல் இருக்கிறார் என்று நீங்கள் கேட்கிறீர்களே. நீங்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காய் அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருடைய வாழ்விலே காத்துக் கொண்டிருக்கிறார். இன்று இந்த நாளை கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார். என் மகன் என் மகள் இன்று மனம் மாற மாட்டார்களா? கடவுள் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தின் நாள். இது தண்டிப்பின் நாள் அல்ல, தண்டனையின் நாள் அல்ல, இரக்கத்தின் நாள். ஒவ்வொரு நாளும் இரக்கத்தின் நாள். காரணம் என்ன? இன்றாவது நாம் அவர் அன்பை சுவைத்து விட மாட்டோமா? அவரின் பிரசன்னத்திலே அமர்ந்து விட மாட்டோமா? அவரோடு உள்ள நெருக்கத்தை நாம் இன்னும் ஆழப்படுத்த மாட்டோமா? இந்த உலகம் நம்மை கடவுளை விட்டு பிரித்து கொண்டே போகிறது. ஜெபம் நம்மை கடவுளோடு இணைத்துக் கொண்டே போகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். கடவுள் எல்லோரும் மீட்பு பெற வேண்டும் என்றே விரும்புகிறார். எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்றால் என்ன என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எனது வார்த்தையே உண்மை. கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொள்வோம். ஜெபத்திலே நாம் நிலைத்திருப்போம். எசேக்கியேல் 18:23 ஆண்டவர் சொல்கிறாரே, எவருடைய அழிவிலும் நான் இன்பம் காண்பதில்லை, எவருடைய அழிவிலும் நான் இன்பம் காண்பதில்லை. முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, உங்களுடைய செயல்களே உங்களுடைய அழிவிற்கு காரணம். உங்களுடைய செயல்கள் தான், நீங்கள் செய்கிற செயல்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தீர்ப்பும் தண்டனையும் வழங்கப்படும். அதே வேளையிலே நன்மையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். உங்கள் செயல்கள், நம் செயல்கள் தான் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கடவுளுடைய கிருபையையும் இரக்கத்தையும் கொண்டு வரும். அதே செயல்கள் தான் கடவுளின் தண்டனையை நமக்கு கொண்டு வரும். கடவுளின் தண்டனையை நமக்கு கொண்டு வரும். அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் 33:11 மீண்டும் ஆண்டவர் சொல்லுவார், எல்லா மனிதரும் மனம் மாறி வாழ வேண்டும். யாருடைய அழிவிலும் பாவிகள் அழிய வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, மாறாக மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பமா இருக்கிறது என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, ரோமேயருக்கு எழுதிய திருமடல் 2வது அதிகாரம் 4வது திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய செல்வங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள். வாசிக்க கேட்போமா? ரோமையர் 2வது அதிகாரம் 4வது திருவசனத்தை. கடவுளின் இரக்கம் உங்களை மனமாற்றத்திற்கு அழைத்து செல்லட்டும். வாசிப்போம். ரோமையர் 2:4. அவரது அளவற்ற பரிவையும், அவரது அளவற்ற இரக்கத்தையும் பரிவையும், சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா?
உங்களை மனமாறச் செய்வதற்கே உங்களை மனமாறச் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்பது உங்களுக்கு தெரியாதா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனக்கு என்ன ஆகிவிடப் போகிறது? எனக்கு என்ன நடந்து விட போகிறது? நான் இன்னைக்கா இறந்து விட போறேன் என்று நாம் நினைக்கிறோமே. கடவுளின் இரக்கத்தையும் கடவுளின் பொறுமையையும் நாம் இழிவுபடுத்துகிறோம். ஆனால் அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இரக்கத்தோடு காத்துக்கொண்டு நாம் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவே அவர் பொறுமையோடும் இரக்கத்தோடு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் திருத்துதர் பணிகள் 17:30 நாம் வாசிக்கிறோம். கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுவதற்காகவே நாம் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அவர் தள்ளிவிட்டார். அதை அவர் ஓவர் லுக்ட் என்று சொல்வார்கள், கண்டுக்கிறாம விட்டுறது. வாசிக்க கேட்போமா? 17:30 திருத்துதர் பணிகள் 17:30. ஏனெனில் மக்கள் அறியாமையில் கடவுளுடைய அன்பை கடவுளின் இரக்கத்தை அவர்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. கடவுள் இதனை, அதாவது சட்டத்தின் வழியாய் இதை நீங்கள் மீறினால் இது உங்களுக்கு தண்டனை என்று சட்டத்தை அவர்கள் மீறினதால் தண்டனை என்று அவர்கள் ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அறியவில்லை சட்டம் என்பது தண்டனைக்குரியது என்பதை அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஒழிய சட்டம் என்பது கடவுளுக்கு அன்புக்குரியது, கடவுளின் இரக்கத்திற்குரியது, கடவுளின் அன்பை ஆழப்படுத்தக்கூடியது, கடவுளோடு நெருங்கி செல்வது. சட்டம் என்பது நம்மையும் கடவுளையும் நம்மையும் மனிதர்களையும் இணைக்கக்கூடியது என்பதை அறியாமல் அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். காரணம், அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இந்த அறியாமை, இதைத்தான் ஆண்டவர் அறியாமை என்று சொல்கிறார். இது அறியாமை. சட்டம் என்பது நம்மையும் கடவுளையும் இணைப்பது, நம்மையும் மனிதர்களையும் இணைப்பது. சட்டம் என்பது கடவுளின் அன்பை அதிகப்படுத்துவது. சட்டம் என்பது கடவுளின் இரக்கத்தை பெறுவதற்கான வழி. இது அறியாமை. இது அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் வாசிக்க கேட்போம். ஆனால் இப்பொழுது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர்மையான தீர்ப்பாளராய் வருவார். அமர்வுகளே, இந்த நேர்மை என்பது நமது செயல்களின் அடிப்படையில் அது நியமிக்கப்படுகிறது. நாம் நேர்மையுள்ளவர்கள் என்பதை உங்கள் செயல்களால் காட்டுங்கள். அன்புக்குரியவர்களே, பல வேளைகளிலே நாம் கடவுளின் அன்பை, கடவுளின் இரக்கத்தை பற்றி கொள்வதை விட சட்டங்களையும் வழிகாட்டுதல்களையும் நெறிமுறைகளையும் இந்த உலகம் இப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதை செய்தால் பாவம், இதை செய்யாவிட்டால் தவறு. என் சபை எனக்கு இப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் வாழ்கிற எனது இந்த இல்லம் எனக்கு இப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதுதான் முறை, அதுதான் முறை என்று சட்டங்களை பிடித்துக் கொண்டு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகளை, மனித உறவை நாம் புறக்கணித்து விடுகிறோம். சட்டங்களையும் வழிமுறைகளையும் பிடித்துக் கொண்டு கடவுளின் அன்புக்கு நாம் தடை போடுகிறோம். அந்த அன்பு பிறர் அன்பிலே வெளிப்படட்டும். எதற்காகவும் யாருக்காகவும் இயேசுவை இழந்து விடாதீர்கள். இயேசுவுக்காய் எதையும் இழக்க துணிவோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில்மலர் காய்கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொலி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோம்.
இறைவா எம்